வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இவர் உலக புகழ்பெற்ற திரைப்பட கலைஞரனை சொல்லலாம். அதுவும் தன்னோட இளமை வயசில் வறுமையோட பிடியில் சிக்கனவரனும் சொல்லலாம். இவர் மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த இசையமைப்பாளரும் கூட. தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் திரைப்பட தொகுப்பாளர்னும் சொல்லலாம். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே சாதிச்சு காட்டினவரனும் சொல்லலாம். தன்னோட நாட்டிலேயே தன்னை தேச துரோகின்னு சொன்ன போதிலும் மிகச்சிறந்த வெற்றியாளராக மாறி அந்த நாட்டோட மிகச்சிறந்த வாழ்நாள் சிறப்பாளராக மாறியிருக்காரு. உலகத்தில் உள்ள அதிக மக்களை சிரிக்க வச்ச பெருமை இவரையே சாரும். வேற யாரும் இல்லை. இன்னைக்கு வீடியோவில் சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்லஸ் சாப்ளினோட ஃபுல் நேம்னு பார்த்தோன்னா சர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். சார்லஸ் சாப்ளின் 1889 வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம்னு பார்த்தோன்னா லண்டன்ல உள்ள வால்வர்த்துங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. சார்லி சாப்ளினோட பேரண்ட்ஸ் நேம் ஹன்னா ஹாரியட் ஹில். அந்த டைம்லலாம் மியூசிக் ப்ரோக்ராம்லலாம் ஓரளவு வருமானம் கம்மியாக தான் வரும். அந்த இடத்துல ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகளை அவங்க பெற்றோர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வருமானம் ரொம்பவும் கம்மியாக வந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்களுக்கு வறுமைங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கு. அது பத்தாதுன்னு சார்லி சாப்ளினோட தந்தை அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்திருக்காரு. இதில் ஏற்பட்ட பிரச்சனையால் அவருடைய அம்மாவும் அப்பாவும் பிரிகிறாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அடுத்ததாக சார்லி சாப்ளின் அவர்கள் அவருடைய தாயார்கிட்ட வளர்றாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவால் வேலைக்கு போக முடியலை. அடிக்கடி அவங்களுக்கு உடம்பும் சரியில்லாமல் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இருக்க வீட்டுக்கு அவங்களால வாடகையும் தர முடியாமல் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால சார்லி சாப்ளினும் சரி அவருடைய அண்ணன் சிட்னியையுமே லண்டனில் உள்ள ஹான்வெல்ங்கிற ஒரு ஆதரவற்றோருக்கான ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேயே படிச்சுக்கிட்டு வளர்றாங்க. சார்லி சாப்ளினுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அவங்க அப்பாவுக்கு தொடர்ந்து குடிப்பழக்கம் இருந்ததுனால உடல் நலம்ங்கிறது ரொம்பவும் மோசமாகி எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் காலமாகிறாரு. தொடர்ந்து பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிற காரணத்தினால அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி சார்லி சாப்ளினோட தாய் மனநலம் பாதிக்கப்பட்ட காப்பகத்தில் சேர்க்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் தன்னோட தாய் இல்லாமல் தன்னோட 5 வயசில் சார்லி சாப்ளின் அவர்கள் அந்த மியூசிக் ஹாலில் தன்னோட ப்ரோக்ராமை தன்னோட வேடத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக சார்லி சாப்ளினுக்கு 10 வயசு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அதாவது ஒரு பூனையாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக அவருடைய சீனியர் அவருக்கு ஒரு சான்ஸும் வாங்கி கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து 1903 வருஷம் ஜிம் அ ரொமான்ஸ் ஆஃப் கொக்கைன் என்ற நாடகத்திலையுமே அவர் நடிக்கிறாரு. அடுத்ததாக ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிற ஒரு நாடகத்தில் ஒரு செய்தித்தாள் விற்கக்கூடிய ஒரு சிறுவனாக நடிக்கிறாரு. இந்த ஒரு நாடகம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதை தொடர்ந்து நிறைய நாடகங்களில் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் சான்சஸும் கிடைக்குது. அதை தொடர்ந்து காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீலிங்ஸும் கலந்துருக்க மாதிரி ஒரு நாடகத்தில் நடிக்கிறாரு, கேசி ஸ்கோட் சர்க்கஸுங்கிற இடத்துல. அதை தொடர்ந்து ஃப்ரெட் கர்னோஸ் ஃபன் ஃபேக்ட்ரி ஸ்லாப்ஸ்டிக்குங்கிற ஒரு நகைச்சுவை நிறுவனத்தில் கோமாளி வேடம் எடுத்தும் அங்கே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1912 வருஷத்தில் அமெரிக்காவில் உள்ள கார்னோங்கிற ஒரு குரூப்பில் சார்லி சாப்ளின் அவர்கள் ஜாயின் பண்ணுறாரு. இந்த ஒரு பயணம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அந்த குரூப் பேர் கீஸ்டோன் ஃபில்ம் கம்பெனி. சார்லி சாப்ளின் அவர்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கீஸ்டோன்கிற நடிப்பு கற்றுக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால் அந்த கீஸ்டோனை ரொம்ப சிறந்த முறையில் கற்றுக்கிட்டு சிறந்த கலைஞராகவும் மாறுறாரு. சார்லி சாப்ளின் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடித்த மூவின்னு பார்த்தோன்னா மேக்கிங் அ லிவிங். இந்த படம் 1914 ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த மூவி ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து செகண்ட் ஆப்ஷனும் கிடைக்குது, கிட் ஆட்டோ ரேசஸ் அட் வெனிஸுங்கிற படம். இந்த மூவியில் தான் சார்லி சாப்ளின் அவர்கள் தொளன்னு சட்டை, சின்ன கோட்டு, ஹிட்லர் மாதிரி ஒரு மீசை, தலைக்கு பொருந்தாத தொப்பி, சின்னதாக ஒரு கையில் ஒரு தடி, வித்தியாசமான ஒரு நடை, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்தார். இந்த ஒரு கெட்டப்பில் தான் உலக மக்கள் பார்த்தவங்க எல்லாருமே விழுந்து சிரித்தாங்க. இந்த வகையான மூவிஸ் வெற்றியை மட்டும்தான் பார்த்துச்சு. இந்த ஒரு விஷயமே அவருக்கு ஃப்யூச்சரில் ஒரு அடையாளமாக மாறியிருக்கு. அதை தொடர்ந்து சேம் கம்பெனிலேயே இவர் எல்லா மூவிஸையும் டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் இன்னும் என்னென்ன க்ரியேட் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரோ அவருக்கு ஃப்ரீடமான அந்த அத்தாரிட்டியையும் கொடுத்துருக்காங்க. அதன் வகையில் ஒரே வருஷத்தில் சார்லி சாப்ளின் அவர்கள் 36 திரைப்படங்கள் வரைக்குமே நடிச்சிருக்காரு. நடித்த 36 மூவியுமே வெற்றியை மட்டும்தான் பார்த்தது. தன்னோட நடிப்பையும் தாண்டி கதை, வசனம், இயக்கம் இந்த மாதிரி பல வகையில் தன்னோட முத்திரையை பதிச்சு தன்னோட வாழ்க்கையில் இன்னும் வளர ஆரம்பிக்கிறாரு. அதையும் தொடர்ந்து டான்ஸையும் விடலை, மியூசிக் டைரக்ஷனையுமே அவர் விடலை.
எல்லாத்துலேயுமே வெற்றியை மட்டும்தான் பார்த்தாரு. அதை தொடர்ந்து 1919 யுனைடெட் ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்டுடியோவையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு சார்லி சாப்ளின் அவர்கள். அதை தொடர்ந்து 1921 வருஷம் இவர் த கிட் அப்படிங்கிற மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இந்த படமும் எப்பொழுதும் போல ஒரு மகத்தான வெற்றியை பெறுது. இந்த படத்தினையும் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி குவியுதுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து 1925 வருஷம் த கோல்டு ரஷ்ங்கிற மூவியை எடுக்கிறாரு. இந்த படம் சார்லி சாப்ளினை புகழோட உச்சிக்கே கொண்டு செல்லுதுன்னு தான் சொல்லணும். ஓரளவு எல்லாருமே ஆடியோவோட மூவியை எடுத்தாலும் சார்லி சாப்ளின் அவர்கள் 1930 வருஷம் வரைக்கும் எடுக்கலன்னு தான் சொல்லணும். முதல் முறையாக ஆடியோவோட 1936 வருஷம் மாடர்ன் டைம்ஸுங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. என்னதான் இந்த படத்தில் எல்லா வகையிலையும் சவுண்ட்ஸ் ஓகேவா இருந்தாலும் சார்லி சாப்ளின் அவர்கள் மௌனமாக தான் நடிச்சிருந்தாரு. அதாவது பேசாமல் தான் நடிச்சிருந்தாரு. இந்த படமும் அவருடைய வெற்றி தொடர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து 1940 வருஷம் ஒரு பேசும் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படத்தினுடைய பேர் த கிரேட் டிக்டேட்டர். இந்த மூவி ஹிட்லரை பற்றியும் அவங்கள சுற்றி உள்ளவங்களை பற்றியும் தான் எடுக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சர்வாதிகாரியோட கையில் மக்கள் சிக்கினா மக்களுடைய நிலைமை என்னவாகுங்கிறத அதை அப்படியே காமிச்சிருப்பாரு. உலகமே அவரை பார்த்து பயந்த நிலையில் சார்லி சாப்ளின் அவர்கள் எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு விமர்சனத்தோட ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 1951 வருஷம் த லைம் லைட்டுங்கிற ஒரு ஃபேமஸான மூவிக்கு சாப்ளின் அவர்கள் லீவில் இங்கிலாந்து போகிறாரு. இவர் அமெரிக்க அரசாங்க கொள்கைகளுக்கு புறம்பா நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதா சந்தேகப்பட்ட அமெரிக்க அரசாங்கம் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சாப்ளின் இனிமே அமெரிக்காவுக்குள்ளார நுழையவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் நிறைய ஸ்டார்ஸோட நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து சாப்ளினோட நேமை எடுக்கிறாங்க. ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னோட மனம் தளராத சாப்ளின் அவர்கள் அங்கேருந்து சுவிட்சர்லாந்துக்கு குடி போகிறாரு. அதை தொடர்ந்து அங்கேயே பல மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸும் பண்ணுறாரு. அங்கே இருந்தே பல வெற்றிகளை பார்க்குறாரு. பல வெற்றிகளை குவிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சார்லி சாப்ளினையே பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்க அரசாங்கம் 1972 வருஷம் சாப்ளின் அவர்களை திரும்பவும் வரவேற்குது. அமெரிக்கா அகாடமி அவார்டு கொடுக்கும் பொழுது வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அவங்கள கௌரவிச்சு, அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் ரிமூவ் பண்ண நேமை திரும்பவும் அந்த பட்டியலில் பேரை சேர்க்கிறாங்க சார்லி சாப்ளின் அவர்களை. சார்லி சாப்ளின் அவர்கள் 1977 வருஷம் அன்னைக்கு கிறிஸ்மஸ் நடந்துச்சு. தன்னோட 88வது வயசுல காலமாயிட்டாரு. எப்போதுமே சார்லி சாப்ளின் அவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த இந்த உலகம் அன்னைக்கு முதல் முறையா பார்த்து கண் கலங்கினது. ஆனால் அப்பவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1978 வருஷம் சாப்ளினோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக கல்லறையிலிருந்து அவரோட உடம்ப திருடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த திட்டங்கிறது தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா திருடங்க மாட்டிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து சாப்ளினோட நினைவா வேவேங்கிற பிளேஸில் அவருக்காக ஒரு சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. 1975 பிரிட்டிஷ் அரசால் இவருக்கு சர் அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு அவார்டை 2ஆம் எலிசபெத் அரசி வழங்கியிருக்காங்க. 2 முறை வரைக்குமே ஆஸ்கர் அவார்டு வாங்கின நபர்னு சொல்லலாம். இவர் நடித்த 6 படங்கள் வரைக்கும் நேஷனல் அவார்டு அமெரிக்காவில் வாங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இங்கிலாந்து அரசால் 1985 வருஷம் இவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அஞ்சல் தலையையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் ஆக்ஷன் மூலமே நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இவர் உலகம் புகழ் பெற்றவர்னு சொல்லலாம். அதுலேயும் இப்போ ரொம்பவும் ஃபேமஸாக இருக்காரு. எல்லாராலையும் பார்க்கப்படுற மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்சவராகவும் இருக்காரு. உன்னுடைய வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன்னுடைய சிரிப்பு யாரையும் வேதனைப்பட வைக்க கூடாது. இந்த ஒரு வாக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி சார்லி சாப்ளின் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிறதுல இவர் ஒரு நாளும் தவறுனது கிடையாது. அப்படிப்பட்ட சார்லி சாப்ளின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சார்லி சாப்ளினோட மூவி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மூவியை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.